Hello and welcome to Tamil Aspirants Club. இன்னைக்கு நம்ம எரர் ஸ்பாட்டிங் 2017 பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 2017 பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான பேப்பர். அதுக்கப்புறம் நம்ம 2019 டிஸ்கஸ் பண்ணிக்கணும். பட் எக்ஸாம் நாளைக்கு இருக்கிறதுனால நம்ம 2017 பேப்பரை பார்க்குறது பெஸ்ட்டு நான் நினச்சிருந்தேன். பிகாஸ் 2017 நிறைய ஷிஃப்ட் நடந்தது. ஒரு சில ஷிஃப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது, ஆனால் ஒரு சில ஷிஃப்ட் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் 2017 பேப்பர் என்றைக்குமே ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் அது மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளை ஆன்சர் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா நம்ம எந்த மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸாக இருந்தாலுமே நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கான வீடியோ கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், நோ சூனர் டிட் ஐ கேம் அவுட் ஆஃப் மை. இப்போ எப்போவுமே நமக்கு இந்த நோ சூனன்றதில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன தெரியும், இன்வர்ஷன் ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கணும். இன்வர்ஷனாக வேர்ப் அண்ட் சப்ஜெக்ட் இருக்கான்னு பார்க்கணும். வேர்ப் அண்ட் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது அந்த ஸ்டேட்மெண்ட்டோட கன்ஜங்ஷன் வென். ஸோ நோ சூனருக்கு கன்ஜங்ஷன் வென் வராது, வி கோ ஃபார் த வேர்ட் தேன். ஸோ ஆப்ஷன் வந்து ஏ, பியில் எரர். ஓகே, பி தான் எரர். அடுத்து, அன்லெஸ் யூ டோன்ட் ஒபே யுவர் எல்டர்ஸ் யூ வில் நாட் சக்சீட் இன் யுவர் லைஃப். என்றைக்கெலாம் நமக்கு அன்லெஸ் இல்லை அன்டில் இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷனல் க்ளாஸாக வருதோ அப்போ நம்ம அந்த கிளாஸ் நெகட்டிவில் இருக்கக்கூடாது. அப்போ அந்த கிளாஸ்ன்றது என்ன, அன்லெஸ் யூ டோன்ட் ஒபே யுவர் எல்டர்ஸ் இருக்குல்ல, இது வரைக்கும் தான் ஒரு கிளாஸ், இது நெகட்டிவாக இருக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல அன்லெஸ் யூ ஒபே யுவர் எல்டர்ஸ் வரணும். அப்போ ஆப்ஷன் ஏல இருக்குது. ஹார்ட்லி ஹேட் ஐ ரீச் த எக்ஸிபிஷன் வேர் ஐ லேர்ன்ட் அபவுட் த மேஜர் ராபரி. ஸோ ஹார்ட்லி ஸ்டார்ட் ஆகும்போது பேர்லி இன்வர்ஷன் ஃபாலோ ஆகுதான்னு பார்ப்போம். இன்வர்ஷன் ஃபாலோ ஆகிருக்கு, வேர்ப் அண்ட் சப்ஜெக்ட் தான் வந்திருக்கு. ஆனால் இங்கே வேர்ன்றது யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பதிலாக நமக்கு வென் வரணும். அப்போது வேர்ட்ஸ் சச் அஸ் ஹார்ட்லி, பேர்லி, ஸ்கேர்ஸ்லி, ரேர்லி, இந்த மாதிரி வேர்ட்ஸ் கூட என்றைக்குமே நமக்கு வென் தான் வரணும். இது நம்ம செக் பண்ணிட்டோம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி வேர் ஐ லேர்ன்ட், இதுதான் ஆன்சர். அடுத்து, நோ சூனர் நோ சூனர் டிட் திஸ் ஒன் வராது. இந்த இடத்துல 1 to A வரணும், அது தப்பு வந்துச்சு. ஸோ இந்த ஏன்றது விட்டுருங்க. No sooner did the sun rise. ஓகே, இந்த ஏன்றது ஐம் சாரி இந்த ஏன்றது ஆப்ஷன் போல். ஓகே, ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன், டி ஆப்ஷன், சி ஆப்ஷன். ஓகே, no sooner did the sun rise when we resumed the journey after having a hasty breakfast. அகைன் நோ சூனரில் ஸ்டார்ட் ஆச்சு, இன்வர்ஷன் ஃபாலோ ஆகிருக்கு, வென் போட்டிருக்காங்க. அப்போ அதுவும் தப்பு. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின்ஸாக இருக்குது. ஆனால் இதே ஏதோ டஃப்பான கொஷின்ஸ் இருக்குது, அதை நம்ம போக போக பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பி. அடுத்து, மை எல்டர் சன் டீல்ஸ் வித் ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் ஹிஸ் பிரெட் அண்ட் பட்டர். ஸோ டீல்ஸ் வித் அப்படின்றது ஒரு சிச்சுவேஷனாக இருக்கலாம். சரி, ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும். டீல்ஸ் வித் அ சிச்சுவேஷன், டீல்ஸ் வித் அ பர்சன் சொல்லலாம். ஆனால் ஸ்பேர் பார்ட்ஸுன்றது ஹியர் ரெஃபர்ஸ் டு பிஸ்னஸ். பிஸ்னஸை பற்றி பேசும்போது த ஃப்ரேஸ் இஸ் டீல்ஸ் இன் ஸ்பேர் பார்ட்ஸ். அது மாதிரி டீல்ஸ் இன் சோஃபா, டீல்ஸ் இன் ஆயில், அந்த மாதிரி சொல்லலாம். டீல்ஸ் வித் ஆயில் இல்லை, டீல்ஸ் இன் ஆயில். அப்போனா ஹி இஸ் டூயிங் அ பிஸ்னஸ் ஃபார் தட். அப்போ ஆன்சர் வந்து ஏ. அடுத்து, ஸ்னேகா வாஸ் அக்யூஸ்ட் ஃபார் மர்டர் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட் பட் த கோர்ட் ஃபவுண்ட் ஹர் நாட் கில்ட்டி அண்ட் அக்விட்டட் ஹர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்யூஸ்ட் ஃபார் மர்டர் இருக்குல்ல, அக்யூஸ்ட் ஆஃப் மர்டரிங் ஹர் ஹஸ்பண்ட், இதுதான் ரைட்டான ஃப்ரேஸ். அக்யூஸ்ட் ஃபார் மர்டர் வராது, அக்யூஸ்ட் ஆஃப் மர்டரிங் வரும். ஸோ தி ஆன்சர் இஸ் ஏ. எங்கே இருக்குது, இதுதான் ஆன்சர். அடுத்து, இஃப் யூ ஹேட் டோல்ட் மீ ஏர்லியர் ஐ வில் ஹெல்ப் யூ. If you had told me earlier, I will help you, rather I would have helped you. I would have helped. So answer C. Arth, her mother is very angry and indifferent to me. இந்த இடத்துல indifferent ஒரு வேர்டு வருது, அதுக்கு நம்ம to யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஆங்க்ரின்னு ஒரு வேர்டுக்கு ஒரு ப்ரப்போசிஷன் இருக்குது. his mother is very angry with வந்திருக்கணும், with me அப்படின்னு வந்திருக்கணும். அப்போ அந்த ப்ரப்போசிஷன். So the right statement is her mother is very angry with and indifferent to me. Very angry with me and indifferent to me. அதை தான் நம்ம கம்பைன் பண்ணும்போது angry with and indifferent to. இந்த கன்ஜங்ஷனில் கம்பைன் ஆகுது இல்லை, இந்த கன்ஜங்ஷனில் கம்பைன் ஆகிறனால
அது ரெண்டுத்துக்கு எந்த ப்ரப்போசிஷன்ஸ் நம்ம போட்டுறோம். இது மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் டூன்றது ஆங்கிரிக்கும் வர மாதிரி ஆகிடும். இந்த டூன்றது ஆங்கிரிக்கு டூ வர மாதிரி இருக்கும். ஆங்கிரி டு மீ வராது, ஆங்கிரி வித் மீ வரணும். ஆன்சர் பி. அது த டாடா குரூப் ஓன்ஸ் த மெனி இண்டஸ்ட்ரீஸ் தட் ஆர் ஸ்ப்ரெட் அக்ராஸ் த குளோப். ஸோ இது நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு இதுக்கப்புறம் ஆன்சர் கீ போட்டேன். எல்லாருமே ஆன்சர் கீயில் ஆன்சர் வந்து பி தான், ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும், கீ விட்டுருப்பாங்க. ஆனால் அது கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாருமே தப்பாகவே கொடுத்தாங்க. நீங்கள் நிறைய சூஸில் பார்த்தீங்கன்னா தப்பாகவே இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எரர் வந்து பி தான். ஆனால் ஏன் எரர்னு நம்ம கேட்டோம்னா தட் ஆர் ஸ்ப்ரெட் அக்ராஸ் த குளோப். இந்த இடத்துல தட்டுன்றது தட் ஆக்ட்ஸ் அஸ் அ ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸில் நமக்கு இந்த ஹூ, விச் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்ல, அதே மாதிரி தட்டு ஒரு வேர்டு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் ஆகும். இந்த தட்டுக்கும் விச்சுக்கும் என்ன வித்தியாசம், இப்போ தான் ஒரு கேள்வி வரும். தட்டுன்றது நம்ம ரெஸ்ட்ரிக்டிவ் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், விச்ன்றது நான் ரெஸ்ட்ரிக்டிவ் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ரெஸ்ட்ரிக்டிவ் அண்ட் நான் ரெஸ்ட்ரிக்டிவ் கிளாஸ் என்னன்றது நம்ம சேனலில் ப்ரொனவுன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த ப்ரொனவுன்ஸில் பார்ட் 3 பார்ட் 4 பார்த்தீங்கன்னா நான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் டீல் பண்ணியிருப்பேன். அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணிப்பேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஷார்ட்டாக சொல்லணும்னா, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் த டாடா குரூப் ஓன்ஸ் மெனி இண்டஸ்ட்ரீஸ் தட் ஆர் ஸ்ப்ரெட் அக்ராஸ் த வேர்ல்ட். இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டா அந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்காது. அதுதான் நமக்கு ரெஸ்ட்ரிக்டிவ் கிளாஸ். ரிமூவ் பண்ணாலும் பரவாயில்ல, ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் அப்படி தான் இருக்குன்னா அது நான் ரெஸ்ட்ரிக்டிவ் கிளாஸ். அப்போ ரிமூவ் பண்ணாலும் பிரச்சனை வராது. நான் ரெஸ்ட்ரிக்டிவ் கிளாஸாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம விச் யூஸ் பண்ணுவோம். ரெஸ்ட்ரிக்டிவ் கிளாஸாக இருந்துச்சுன்னா தட் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம நமக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ரெஸ்ட்ரிக்டிவாக நான் ரெஸ்ட்ரிக்டிவான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு இருக்க கம்மாவே போதும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கம்மா வந்துச்சுன்னா அந்த கம்மாவுக்கு அப்புறம் நம்ம தட் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த இடத்துல வில் டெஃபினெட்லி கோ ஃபார் த வேர்ட் விச். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தட்டு வராது, விச் தான் ஆன்சர். அப்படி பார்த்தா பி தான் ரைட் ஆன்சர். ஸோ இது நிறைய பேர் வந்து எதுதோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, பட் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் இதான். அடுத்து she has not been to the restaurant much late. ஓகே, ஸோ நாட் பீன் டு த மச் லேட்டில் இந்த மச் லேட்டு தான் எரர். மச் லேட்டில் என்ன எரர்னா லேட்டுன்றது என்றைக்குமே ஒரு அட்ஜெக்டிவ், அதுக்கு இன்னொரு அட்ஜெக்டிவ் தேவைப்படாது. ஈவன் அட்வர்பாக இருந்தாலும் மச் லேட் வராது, மச் லேட்டர் வேணால் போடலாம், மச் லேட்டர் வேணால் போடலாம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கலாம்னா she has not been to the restaurant, லேட் வராது, வேணால் இந்த இடத்துல நீங்கள் ஆஃப் லேட் போடலாம். ஆஃப் லேட் அப்படின்னு நம்ம போட்டோம்னா இட் மீன்ஸ் ரீசன்ட்லி ஒரு மீனிங் கொடுக்கும். அப்போ ரீசன்ட்லிக்கு பதிலாக ஆஃப் லேட்ன்ற ஒரு ஃப்ரேஸும் வரலாம். ஸோ ஆன்சர் இஸ் இன் பார்ட் சி. அடுத்து மை பிரதர் ஃபைண்ட்ஸ் இட் டிஃபிகல்ட் டு பாஸ் அவே த டைம் அட் அ கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹவுஸ். பாஸ் அவேனா என்ன, டெத் அப்படின்னு அர்த்தம். அப்போ பாஸ் அவே வராது, பாஸ் த டைம், அவ்வளோதான். அப்போ ஆன்சர் பி. நெக்ஸ்ட், no sooner had he finished his morning walk when it began to rain. அகைன் no sooner வந்துச்சுன்னா இப்போ என்ன எரர், அதே எரர் தான், தான் வரப்போகுது. அப்போ ஆன்சர் வந்து எங்கே இருக்குது, சி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆன் சண்டேஸ் ஐ ப்ரிஃபர் ரீடிங் தன் கோயிங் அவுட் விசிட்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ். இதில் ப்ரிஃபர்னு வேர்ட் வந்துட்ட உடனே யூ கேன் நாட் கோ ஃபார் த வேர்ட் தேன், வி ஹாவ் டு கோ ஃபார் த வேர்ட் டு. அதே மாதிரி கோயிங் அவுட் விசிட்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, கோயிங் அவுட் அண்ட் விசிட்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ்னு போட்டிருக்கணும், இல்லைனா டு விசிட் மை ஃப்ரெண்ட்ஸை போட்டிருக்கணும், அதுவும் எரர். ஸோ எப்படி பார்த்தாலும் சி பார்ட் எரர். ஸோ தி ஆன்சர் இஸ் இன் பார்ட் சி. அடுத்து ரோஹித் இஸ் 2 year ஜூனியர் தேன் முகேஷ் இன் தி ஆஃபீஸ். ஆக்சுவலாக இந்த இடத்துல 2 தப்பு. அந்த டைமில் வந்துட்டு இந்த பேப்பரில் நிறைய தப்பு இருந்துச்சு. ஒரு தப்பு என்னென்னா ஜூனியருக்கு வந்து 2 வரணும், அது மெயின் தப்பு. அதுவே 2 year ஜூனியர் வராது, 2 years ஜூனியர், 2 years ஜூனியர் அப்படின்ற வந்திருக்கும். ஸோ ஜூனியர் டு முகேஷ் அப்படின்னு போட்டிருக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஆனால் எரர் என்னென்னு கேட்டிங்கன்னா பி. பார்ட் ஏலையும் ஒரு எரர் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்துட்டு இது போட்டிருப்பாங்க, சேலஞ்ச் போட்டுருப்பாங்க அந்த கொஷினை. ஓகே, 133. இன்ஸ்பைட் ஆஃப் த டாக்டர்ஸ் ஸ்டர்ன் வார்னிங் லத்திகா கண்டினியூ டேக்கிங் சுகர்ஸ் இன் ஹர் மில்க். ஸோ சுகர்ஸ்னு ஒரு வேர்ட் வராது, பிகாஸ் தட் இஸ் அன்கவுண்டபிள். அப்போ சுகர் தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் சி. myself and Roshni will take care of the event on Sunday. ஸோ மைசெல்ஃப்னு ஒரு வேர்ட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. மைசெல்ஃப் எப்போ யூஸ் பண்ணணும்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஐன்னு ஒரு வேர்டு இருந்தால் தான் நம்ம மைசெல்ஃப் யூஸ் பண்ண முடியும். மைசெல்ஃப்ன்றது ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். அப்போ அந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்றது எதையாவது ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஐயை ரிஃப்ளெக்ட் பண்ணி வரும்போது அது மைசெல்ஃபாக வரும். சப்போஸ் ஒரு வேர்டு ஹியர் ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சுன்னா அது ஹிம்செல்ஃபாக மாறும்.
அப்போ எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு இருக்குல்ல, அப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேர்டு நமக்கு தேவை. அப்போ ஐ இருந்தால் தான் நம்மளால் மைசெல்ஃப் யூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக எப்படி எழுதிக்கணும்னா ரோஷினி அண்ட் ஐ இப்படி தான் நம்ம போட்டிருக்கணும். ஐ அண்ட் ரோஷினி கூட தப்பு தான், நமக்கு ரோஷினி அண்ட் ஐ தான் வரணும். அண்ட் இந்த எரர் மேபி யாருக்காவது ஏன் இப்படி வருது அப்படின்னு தெரியணும்னா நம்ம ப்ரனவுன் வீடியோ இருக்கும், யூடியூப்பில் போட்டிருப்போம், அந்த யூடியூப்பில் போய் பாருங்கள். I was shocked to hear that her husband died of an accident. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா died of, அதுதான் தப்பு. ஆக்சுவலாக ஆன்சர் வந்து died in an accident வரும். died in an accident. died ofன்றது எப்போ யூஸ் பண்ணலாம்னா, ஆஃப்ன்றது எப்போ வரும்னா whenever you talk about disease, died of cancer அந்த மாதிரி சொல்லும்போது ஆஃப் யூஸ் பண்ணலாம். ஸோ தி ஆன்சர் இஸ் இன் பார்ட் சி. The reason for his failure is because he didn't study at all. So the reason for his failure is because வர இந்த இடத்துல because தேவையில்ல, is he didn't study at all. The reason for his failure is he didn't study. ஏன்னா பிகாஸ்ன்றது அதுதான் ரீசனே. அப்போ ரீசன் ஃபார் ஹிஸ் ஃபெயிலியர் பிகாஸ்ன்றது நமக்கு திருப்பி வராது. ஸோ ஆன்சர் இஸ் இன் பி. அடுத்து ஆர் நாட் யுவர் ஃபாதர் அண்ட் யுவர் எல்டர் பிரதர் அவுட் ஆஃப் டவுன். இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர் நாட் யுவர் ஃபாதர், ஆர்ன்றது கரெக்டானு கேட்டிங்கன்னா யுவர் ஃபாதர் அண்ட் யுவர் எல்டர் பிரதர் ரெண்டு பேரை பற்றி பேசுகிறனால ஆர்ன்றது ரைட். ஆர் யுவர் ஃபாதர் அண்ட் யுவர் எல்டர் பிரதர் அவுட் ஆஃப் டவுன்ற மாதிரி அப்போ ஆர் நாட்டும் வரலாம். ஸோ தேர்ஃபோர் தேர் இஸ் நோ எரர் இன் த ஸ்டேட்மெண்ட். ஆன்சர் டி தான் ஆன்சர். அடுத்து our office building comprises 7 floors and a restaurant at the top in an area of about 800 square meters. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா our office building comprises என்ன வச்சுருக்குன்னா 7 floors and a restaurant. இப்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஒரு இன்னொரு ரூமும் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓகே. 7 floors and ரெஸ்டாரண்ட்ன்றது இந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணும்போது அண்ட் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவல் அண்ட் சேம் கேட்டகரியில் தான் யூஸ் பண்ண முடியும். ஈக்குவல் அண்ட் சேம் கேட்டகரி இருக்கும். இப்போ என்கிட்ட 7 ஃப்ளோரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்கிறது, தட்ஸ் நாட் ஈவன் ரிலேட்டபிள். அப்போ ஆண்டுக்கு வேலை என்ன பண்ணிக்கலாம்னா வித் அ ரெஸ்டாரண்ட் போட்டிருக்கலாம். ஆர் ஆஃபீஸ் பில்டிங் கம்ப்ரைசஸ் 7 floors வித் அ ரெஸ்டாரண்ட் அட் த டாப் இன் அன் ஏரியா ஆஃப் அபவுட் 800 square meters. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. அடுத்து Ritika decided to get up early to wear a nice dress and visit her aunt. இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரித்திகா டிசைடட் எதுக்கு டிசைட் பண்ணாங்கன்னா டு கெட் அப் ஏர்லி வந்திருக்கிறதுக்கும் டு விசிட் ஹர் ஆண்ட். அப்போ இந்த இடத்துல டு விசிட் ஹர் ஆண்ட் வராது, டு விசிட் ஹர் ஆண்ட். நீங்கள் டு விசிட் ஹர் ஆண்ட் போட்டால் தான் இந்த விசிட்ன்றது ரித்திகாக்கான வேர்ப் வராது, டிசைடட் டு விசிட் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். அதனால் நம்ம டூவை இன்க்ளூட் பண்ணோம். சப்போஸ் நீங்கள் டூ இன்க்ளூட் பண்ணலைன்னா ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா ரித்திகா விசிட் ஹர் ஆண்ட் அப்படின்னு மாறிடும். டிசைடட் டு விசிட் ஹர் ஆண்ட்ன்றது வரணும். அப்போ ஆன்சர் வந்து சி. அடுத்த கொஸ்டின். The student asked me if I knew that Kalidas was the greater than any other poet. Was the greater வராது. ஆர்டிக்கல் த வந்து நமக்கு கம்பேரிட்டிவ் வராது, சூப்பர்லேட்டிவ்க்கு தான் வரும். அப்போ ஆர்டிக்கல் த நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். If it would rain, they will not come. ஸோ they will not comeன்றது வந்துச்சுன்னா if it would rain வராது. would rainன்றது ரெண்டாவது, இது கண்டிஷன் கிளாஸில் will and would என்றைக்குமே வரவே கூடாது. ஸோ கண்டிஷன் கிளாஸில் நமக்கு வெறும் வேர்ப் தான் வரும். அப்போ என்ன வேர்ப் வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிஷன் will இருக்குன்னா will ப்ளஸ் v1 இதுதான் வருதுன்னா அப்போ கண்டிஷன் ப்ரெசன்ட்ல இருக்கும், நமக்கு v1 மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ரைட் ஸ்டேட்மெண்ட். If it rains, they will not come. அடுத்து organic pulses are so popular today that many people wonder how they ever lived without them. இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா how they have ever lived in ஒரு வேர்டை பொறுத்து அதுதான் தப்புன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா how they have ever lived தான் கரெக்டான ஆன்சர். ஏன் have ever livedனா have ever lived அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து என்னன்னு சொல்லணும்னா இப்போ எப்படி அப்போல்லாம் வாழ்ந்தாங்கன்றதில்ல, இப்போ வரைக்கும் எப்படி அதை வாழ்ந்தாங்கன்றதா கேள்வோம். ஸோ ஹவு தே ஹேவ் எவர் லிவ்டு. இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஆர்கானிக் பல்சர்ஸ் ஆர் சோ பாப்புலர் டுடே. இன்னைக்கு வந்து பாப்புலராக இருக்குது.
that many people wonder. ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா how they have ever lived without them. இது வரைக்கும் எப்படி, அப்போது பாஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் அது இல்லாமல் எப்படி இவ்வளோ நாள் எப்படி வாழ்ந்தாங்க, இவ்வளோ நாள்ன்றது ப்ரெசென்ட் வரைக்கும் கம்பைன் பண்ணுது. அதனால் how they have ever lived without them the right version. ஸோ how they ever livedனா அது பாஸ்ட் டென்ஸில் ஏதோ ஒரு பாயிண்ட். ஸோ பாஸ்ட் டென்ஸில் ஏதோ ஒரு பாயிண்ட்னா எந்த பாயிண்ட் வரைக்கும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த பாஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அப்போ கரெக்டாக இருக்கும். how they have ever lived without them அப்படின்னா இவ்வளோ நாள் எப்படி இது இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்றதான் கேட்குறாங்க. அப்போ இவ்வளோ நாள்னா ப்ரெசென்ட் வரைக்கும். ஸோ தி ஆன்சர் இஸ் சி. அடுத்து I am vexed at him for what all he has done for him till date. இந்த இடத்துல vexed at வராது, vexed with him. ஸோ vexedன்ற வேர்டு at எடுக்காது, vexed with him வரும். ஸோ ஆன்சர் வந்து ஏ. அடுத்து the manager warned his team members that if they persist in their obstructionist attitude they would be punished. இப்போ இந்த இடத்துல மேனேஜர் வாண்ட் போட்டுருச்சா, அப்புறம் would be punished போட்டாச்சு. அப்போ ரெண்டுமே பாஸ்டில் இருக்குன்னா கண்டிஷன் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் போட முடியாது. if they persist அப்படின்றது வராது, if they persisted their, அப்போ இது கண்டிஷன் பாஸ்டில் வரனால தான் நம்ம would be யூஸ் பண்ணுறோம். அடுத்து the CEO only discussed the new venture with his manager. இந்த இடத்துல the CEO only discussed அப்படின்னு வரக்கூடாது, the CEO discussed only the new venture வந்திருக்கணும். only discussed அப்புறம் வந்திருக்கும். அப்போ தான் வெறும் நியூ வெஞ்சர் மட்டும் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணார் மேனேஜர், கூட வேறு எதுவும் டிஸ்கஸ் பண்ணலை. ஆகும்போது அவர் டிஸ்கஸ் மட்டும் தான் பண்ணாருன்னு கிடையாது. ஒன்லியே நம்ம எங்கே போடுறோமோ அது பொறுத்து ஸ்டேட்மெண்ட் மீனிங் வரும். இந்த ஸ்டேட்மெண்ட் மீனிங் வந்து அவர் நியூ வெஞ்சர் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தார். அதனால் ஒன்லின்றது த நியூ வெஞ்சருக்கு முன்னாடி வந்திருக்கும். அதனால் ஆப்ஷன் ஏ தான் தப்பு. அடுத்து இஃப் ஷி வாஸ் மேரிங் மிஸ்டர் குப்தா ஷி வுட் ஹவ் பீன் ரெகக்னைஸ்ட் அஸ் மிஸ்ஸஸ் குப்தா. இப்போ வுட் ஹவ் பீன் ரெகக்னைஸ்ட் பார்த்தா வாஸ் மேரிங் கண்டிஷன் கிளாஸில் கண்டினியூஸில் வராது. இஃப் ஷி வுட் ஹவ் பீன் வந்துச்சுன்னா அப்போ இஃப் ஷி ஹேட் மேரிட்னு வந்திருக்கணும். இஃப் ஷி ஹேட் மேரிட் மிஸ்டர் குப்தா, அப்படி மேரி பண்ணி இருந்தாங்கன்னா அவங்கள வந்து மிஸ்ஸஸ் குப்தான்னு கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ என்னன்னா கல்யாணம் பண்ணலைன்னு அர்த்தம். அடுத்து ஹி டிட் நாட் கோ டு த டெம்பிள் ஆன் ஃபுட், ஹி வென்ட் தேர் பை த கார். இந்த இடத்துல பை த கார் வராது, பை கார் மட்டும்தான் வரும். ஸோ பைன்றது என்றைக்குமே நம்ம ஒரு வெஹிக்கிள் கூட நம்ம என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷனோ அது கூட யூஸ் பண்ணுவோம். என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன்றது அதுக்கு யூஸ் பண்ணுவோம், வெஹிக்கிள் கூட யூஸ் பண்ண மாட்டோம். வி டோன்ட் யூஸ் இட் வித் அ வெஹிக்கிள். இப்போ இந்த வெஹிக்கிளாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்போம்னா, காருன்ற ஒரு வேர்டு வந்துச்சுன்னா அது எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஆனால் அதுலேயே கார் கூட ஏதாவது நம்ம த கார் அப்படின்னு யூஸ் பண்ணாலும், இல்லை அ கார் யூஸ் பண்ணாலும், இல்லை திஸ் கார், தட் கார், அந்த மாதிரி இந்த கார் கூட எது யூஸ் பண்ணாலும் இட் ரெஃபர்ஸ் டு அ பர்டிகுலர் வெஹிக்கிள். அப்போ என்றைக்குமே நம்ம எழுதும்போது பை கார்னு எழுதலாம், பை பஸ்ன்னு எழுதலாம், பை பிளேன்னு எழுதலாம், பை ஷிப்புன்னு எழுதுவோம். இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஆனால் இது எதுக்கு முன்னாடி ஆர்டிக்கலோ இல்லை எந்த டிட்டர்மினர்ஸோ வரக்கூடாது. டிட்டர்மினர்ஸ். ஸோ டிட்டர்மினர்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா திஸ், தட், ஒன், த, இந்த மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் சி இதான் எரர். அடுத்து ஷி ascended to the throne at the early age of 7. ascended to the throne, ascendedனாலே மூமெண்ட் தான், ஒரு இடத்த ஆக்குபை பண்ணுறது. அப்போ டூன்ற ப்ரொபோசிஷன் நமக்கு தேவையில்லை. ஷி ascended the throne மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி தான் தப்பு. அடுத்து the view of the downstream and directly down the bridge was awesome. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் உள்ளதுலேயே அந்த இது கடைசி வரைக்கும் யாருமே இந்த எரர் கண்டே பிடிக்கல. என்ன பிரச்சனைனா அவங்க என்ன எரர் போட்டிருந்தாங்கன்னா the view of the downstream and directly down the bridge was awesome. இந்த இடத்துல directly down வராது, directly below the bridge. below the bridge இதான் கரெக்ட். ஆனால் இந்த view of the downstream இருக்குல்ல, அதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. the view என்ன வியூன்னு பார்த்தீங்கன்னா the view downstream and directly below the bridge இப்படி தான் இது வந்திருக்கணும். ஸோ downstream here acts as an adverb. directly நமக்கு adverb. ஸோ ரெண்டு adverb இருக்குது. downstreamன்றது கீழே போகிற ஸ்ட்ரீம், the view. அப்போ என்ன வியூனா downstream and directly below the bridge. இந்த வியூன்றது எப்படி இருக்கனால it was awesome. ஸோ the view was awesome, அவ்வளோதான்.
The view was awesome. என்ன வியூனா டவுன்ஸ்ட்ரீம் அண்ட் டைரக்ட்லி பிலோ த பிரிட்ஜ், அந்த வியூ வந்து ரொம்ப அவசரமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் வந்திருக்கு. அப்போ ஏழுமே நமக்கு எரர் இருந்துச்சு, பிலையுமே இருந்துச்சு. அந்த இயர் வந்து இந்த பேப்பரை இந்த கொஷனை சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்களான்னு கூட தெரியாது. ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லா வெப்சைட்ஸ் இருந்து எல்லா புக்ஸ்லேருந்துமே பிலோ த பிரிட்ஜ் மட்டும்தான் தப்புன்னு போட்டிருந்தாங்க. அதுவும் தப்பு தான், ஆப்ஷன் ஏவும் தப்பு தான். இந்த கொஷின் வந்து யாராவது சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டைம் மார்க் வந்திருக்கும். அடுத்து, his name was hardly known out his own country. hardly known in his own country வந்திருக்கணும், அவுட்னு வந்திருக்கக்கூடாது. அடுத்து, water was dripping off the trees, the grass was wet. வாட்டர் வாஸ் ட்ரிப்பிங் எதுலேருந்துனா ட்ரீல இருந்து வருது. அப்போது ஆஃப் த ட்ரீ வராது, ஃப்ரம் த ட்ரீ வரணும். ஸோ வாட்டர் வாஸ் ட்ரிப்பிங் ஃப்ரம் த ட்ரீஸ்ன்றது வரணும். அடுத்து, Praveen sat up on the sofa with his legs tucked down him. Sat up on the sofa, sat on the sofa. ஸோ சாட்டுக்கு என்றைக்குமே அப்புன்ற ஒரு ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ண சொல்லலாம். ஏன்னா சாட்னாலே மேலே தான் உட்கார முடியும். ஸோ ஆன் த சோஃபான்றது தான் வரும், சாட் ஆன் த சோஃபா. அப்போ ஆப்ஷன் ஏ தான் தப்பு. அடுத்து, ஷீ வாஸ் ஸோ நியர் டு அச்சீவிங் ஹர் கோல். நியர்ன்றது இட் இஸ் ஆல்வேஸ் யூஸ் டு டாக் அபவுட் அ பொசிஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிளேஸ். பட் ஹியர் யூ ஆர் டாக்கிங் அபவுட் பொசிஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம். நியர்ன்றது கொஞ்சம் கிட்ட போயிட்டாங்க, விச் மீன்ஸ் க்ளோஸ் டு அச்சீவிங்கிறது வந்திருக்கணும், நியர் டு அச்சீவிங் வராது. ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட். அடுத்து, he watched as fights broke out along the city. along the city வராது, across the city வரும். along the cityன்றது இப்போ ரோட் போகுதுன்னா அது கூடவே போகிறது தான் along. இதை தான் நம்ம alongனு சொல்லுவோம். ஆனால் சிட்டின்னு வரும்போது across the cityனா எல்லா இடத்துலையுமே. ஆன்சர் across the city. Several great battles took place among the British and the Americans. Americans and British இருக்காங்களா, and என்ற கன்ஜங்ஷன் வரும்போது you should go for the word between. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். The stream gurgled contentedly as it slowed to rounding the bend. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்லோ டு ரவுண்டிங் த பெண்ட் வராது, ஸ்லோ டு ரவுண்ட் த பெண்டுன்னு வரும். ஸோ எதுக்காக ஸ்லோ பண்ணிச்சுன்னா பெண்டை ரவுண்ட் பண்ணுறதுக்காக. அப்போது அதுக்கப்புறம் தான் நடக்குது. ஸோ we go for 2 + v1. ஸோ the answer is in part C. அடுத்து, they did nothing that was down the dignity of the princess. இந்த இடத்துல டவுன் வராது, பிலோ வரும். டவுன்ன்றது எனக்குமே பிளேஸை பேஸ் பண்ணி வரும். ஆனால் பிலோன்றது ஈவன் அப்ஸ்ட்ராக்டுக்குமே யூஸ் பண்ணலாம். அப்ஸ்ட்ராக்ட்ன்றது நம்ம ஃபிசிக்கலாக பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், பிலோ ஹிஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அவனோட தரத்துக்கு கீழே, அந்த தரத்துக்கு கீழே இருக்குன்னு சொல்லுவோம்ல, அப்போ அதை நான் டவுனுன்னு சொல்ல முடியாது, பிலோன்னு தான் சொல்லணும். அந்த லெவலை பற்றி பேசும்போது இப்போ டவுன்ன்றது லெவலை பற்றி பேசுகிற, பொசிஷனை பற்றி பேசுது. பிலோன்றதால் லெவல் பற்றி பேசுது. அப்போ லெவல்ஸ் எங்கே நான் என்ன சொன்னால் அவனோட டிக்னிட்டிக்கு கீழே, டிக்னிட்டி ஆஃப் பிரின்சஸ்னால் டிக்னிட்டி கீழன்றது லெவல், அந்த லெவலை பற்றி பேசினா நம்ம பிலோ போகணும். ஸோ ஆப்ஷன் பி. வாட் ஆர் யூ டூயிங் பை ஹியர். இந்த இடத்துல பை தேவையே இல்லை, வாட் ஆர் யூ டூயிங் ஹியர், அவ்வளோதான், ஒரே ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஆப்ஷன் சி. அடுத்து, as Benjamin ran next the street, he wondered what he should buy. next the street வராது, next to the street போட்டிருக்கலாம் ஒன்று, இல்லை அப்படி இல்லைனா along the streetன்னு போட்டிருக்கலாம். எப்படி பார்த்தாலும் ஆப்ஷன் பி தான் எரர். ஸோ பி எரர். It had a bright blue cover which he was careful not to soil. not to soil வராது, not to soil போடலாம். ஸோ the answer is in C. He was going to like the clothes she bought off the trip வராது. ஸோ இந்த இடத்துல he was going to like the clothes, எந்த clothesனா she bought off the trip வரும். ஸோ ட்ரிப்புக்காக வாங்கியிருந்தாங்கன்னா bought for the tripனு வந்திருக்கலாம், இல்லை ட்ரிப்பில் வாங்கியிருந்தாங்கன்னா bought in the trip வந்திருக்கலாம். ஆனால் எப்பவுமே bought off the tripன்றது வராது. ஸோ ஆப்ஷன் சி தான் எரர். அடுத்து, you didn't answer my question, he said stepping to her. இந்த இடத்துல ஸ்டெப்பிங் டு ஹர் வராது. ஸோ ஆக்சுவலாக அவங்கள நோக்கி தான் அவங்க நடக்க ஆரம்பித்தாங்க. ஸோ என்ன சொன்னால் அவங்க சொல்லிக்கிட்டு அவளை நோக்கி நடக்க ஆரம்பித்தாங்க. அப்போ ஸ்டெப்பிங் டுவர்ட்ஸ் ஹர் வந்திருக்கணும். ஸோ ஆன்சர் சி. அடுத்து, he was such a wonderful person in so many ways வராது, in so many ways வரணும்.
அப்போ இந்த இடத்துல இன் போகும். இன்டூன்றது எப்போ யூஸ் பண்ணோம்? whenever there is மூமெண்ட் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம இன்டூ யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், he walked into my house. அப்போ தான் நம்ம இன்டூ யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இன் தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து சி. The magician placed the ball underneath of his hat and made a mystic sign above it. இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கன்னா அண்டர்நீத் இருக்குல்ல, அண்டர்நீத்ன்றது ஒரு ப்ரப்போசிஷன். அப்போ அதுவே ஒரு பொசிஷன் பற்றி சொல்லுதுன்னா அதுக்கு ஆஃப்ன்றது தேவை கிடையாது. அண்டர்நீத் ஹிஸ் ஹேட்ன்றது வந்திருக்கலாம். இப்போ நான் அண்டர்னு ஒரு வேர்ட் போட்டால் அண்டர் ஹிஸ் ஹேட்னு தான் நம்ம போடுவோம் தவிர்த்து அண்டர் ஆஃப் ஹிஸ் ஹேட்னு வரவே வராது. ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்ம ப்ரப்போசிஷன் போட்டது தப்பு. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து, த ஃபோன் தட் மை ஃபாதர் பாட் இஸ் டிஃப்ரெண்ட் தேன் யார். இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்னு வேர்டு வந்துச்சுன்னா தேன் வராது. டிஃப்ரெண்ட் ஃப்ரம் போடும்போது இங்கே யார் வராது, யார்ஸ்க்கான மீனிங் என்னென்னா யார் ஃபோன், உன் ஃபோனை விட என் ஃபோன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல யார் ஃபோன் வந்திருக்கணும், யார்ஸ்ன்றது வந்திருக்கணும். யார்ஸ்க்கான மீனிங் தான் யார் ஃபோன். அடுத்து, as soon as I reach my office I will mail you the files. இந்த இடத்துல as soon as I reach my office இது வந்து ஒரு கண்டிஷனாக வச்சுப்போம். போனோன்னு என்ன பண்ணுன்னா I will mail you. இந்த இடத்துல I reachன்றது V1 ஃபார்மில் இருக்குது. இந்த இடத்துல will ப்ளஸ் V1 இருக்குது. ஸோ கண்டிஷன் ப்ரெசென்ட்டில் இருந்தோடனே ரிசல்ட் வந்து ஃபியூச்சர் வரும். therefore these statements are right. ஸோ வேறு எந்த எரரும் கிடையாது. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். தட் இஸ் நோ எரர். அடுத்து, மை சிஸ்டர் ஹேட் அ டஃப் டைம் ரிமூவிங் த chewing gum that stuck with her. stuck with her hair இருக்கு. ஸோ stuck with her hair வராது, stuck to her hair வரும். stuck with her hair வர மாட்டோம், stuck to her hair. stuck withன்னு சொல்லும்போது stuck with a person சொல்லலாம். அப்போ என்னென்னா அவங்களை விட்டு விலக முடியல. ஆனால் ஸ்டக் டுனா ஸ்டிக் டு அ சர்ஃபேஸ், ஒரு விஷயத்தில் ஒட்டிகிட்டு இருக்கு. அட்டாச் டுன்ற மீனிங் கொடுக்கும். அட்டாச் டு. ஸோ ஆன்சர் வந்து சி. The captain along with his team has been invited to the function. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா has been invited இருக்குது. அங்கே இடத்துல have வருமா இப்படி ஒரு கேள்வி வரும். ஆனால் has been invited is right. ஏன்னா இந்த இடத்துல கேப்டன் மட்டும்தான் நான் வந்து சப்ஜெக்ட் எடுக்க முடியும், இஸ் டீமை எடுக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் நோ எரர் இஸ் தி ரைட் ஆன்சர். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எரர் கிடையாது. டி. அடுத்து, அட் திஸ் மொமெண்ட் டெரிபிள் டோர் பர்ஸ்ட் நாய்ஸ்லி ஓப்பன் அண்ட் பேங்க் ஃபார் த வால். அட் திஸ் மொமெண்ட் டெரிபிள் டோர் பர்ஸ்ட் நாய்ஸ்லி ஓப்பன் அண்ட் பேங்க் ஃபார் த வாலுக்குல பேங்க்னா செவுத்து மேலே அடிச்சுது. அப்போ பேங்க் அகெயின்ஸ்ட் த வால்னு வரும். பேங்க் அகெயின்ஸ்ட் த வால். எனக்குமே பேங்க்ன்ற வேர்டெலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அகெயின்ஸ்ட் ப்ரெப்போசிஷன் தான் எடுக்கும். அடுத்து, while an electron carries a negative electrical charge, a neutron is neutral. The statement, while an electron carries a negative electrical charge, okay, a neutron is neutral. The statement எந்த எரர் இல்லை. again answer is no error. A slow smile worked its way across his face and into his eyes. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இட்ஸ் வே கிராஸ் ஹிஸ் ஃபேஸ் வராது. கிராஸ் ஹிஸ் ஃபேஸ்னால் இதான் ஃபேஸ்னால் இப்படி. பட் ஸ்மைல் வந்து ஃபேஸ் ஆல் ஓவர் இருந்துச்சுல, அப்புறம் அக்ராஸ் ஹிஸ் ஃபேஸ்ன்னு வரும். அப்போ அக்ராஸ் ஸ்மைல் ஒர்க் அக்ராஸ் ஹிஸ் ஃபேஸ்னால் இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே. அப்போ அக்ராஸ்னால் எல்லா டைரக்ஷனும் போச்சு. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 2. அண்ட் மோர் ஓவர் கிராஸ்ன்றது ஒரு ஆக்ஷன், ஆனால் அக்ராஸ்ன்றது தான் ப்ரப்போசிஷன். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஒரு ப்ரப்போசிஷன். 174. His expression gave no clue of what was going on among his head. amongன்றது 2-3 விஷயத்தை பற்றி பேசும்போது இன்செப்பரபிளாக வரும்போது, ஆனால் his head மட்டும்தான் இருக்குது. ஹெட் உள்ளே என்ன நடக்குது? அப்போது ஆன் among his head, முதல்ல ஆன் among his head வருது. ஆன் his headன்னு போடலாம், இல்லை in his head. ஆக்சுவலாக in his head தான் போட முடியும், ஆன் his head வராது. ஸோ ஆன் among ரெண்டுத்தையும் மூவ் பண்ணிவிட்டு வாட் வாஸ் கோயிங் இன் his head, இதான் ரைட் கொஷின். ஸோ ஆன்சர் வந்து 3. அடுத்து, economically we understand the world around us in terms of scarcity. round us வராது, that is யூஸ் பண்ணிக்கலாமா?
அரவுண்ட் அஸ். அதான். ஸோ தி ஆன்சர் இஸ் இன் பார்ட் 3. ரவுண்டுன்றது இதுதான். அரவுண்டுன்றது சுற்றி இருக்குது. ரவுண்டுன்றது ஷேப். அரவுண்டுன்றது சிச்சுவேஷன், பிளேஸ். அது பிளேஸை நம்ம அரவுண்டுன்னு சொல்லுவோம். The two children, brother and sister, were on to their way to school. Were on their way to school. On toன்றது யூஸ் பண்ண மாட்டோம். On their way to school. இந்த இடத்துல இது மூமெண்ட்டாக பற்றி பேசுதுனான்னு கேட்டால் மூமெண்ட்டுக்கான வேர்பே இங்கே கிடையாது. மூமெண்ட்டோட வேர்புன்னு பார்த்தீங்கன்னா வாக், ரன், இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்திருக்கணும். இங்கே எதுவுமே வரலை. ஸோ வேர் ஆன் தியர் வே டு ஸ்கூல், அந்த வே அந்த இதில் போயிட்டுருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆன். ஆன் டு வராது. அடுத்து, I took the shortest way through the little park, close the palace. இந்த பேலஸ் பக்கத்தில், அப்போ க்ளோஸ்ன்னு வரும்போது க்ளோஸ் டு த பேலஸ். அடுத்து, as it came to a stop, the conductor called over in a loud voice. Call over அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, call over means calling out names in a list. ஒரு லிஸ்ட்டில் இருக்க நேம்ஸை ஒன்று ஒன்றா படிக்கிறது. ஆனால் இவர் வந்து as it came to a stop, the conductor called. ஓகே, இந்த மாதிரி வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் கூப்பிட்டார், யார் யார் வரணுமோ. அப்போ கால்ட் அவுட் ஓவர் வராது, அந்த கால்ட் அவுட் இன் அ லவுட் வாய்ஸ்ன்றது வரணும். கால்ட் அவுட் அப்படின்னா ஷவுட்டட். ஓகே, ஸோ இதோட இன்னைக்கு முடிஞ்சிச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2017 கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை நீங்கள் நல்லா பார்த்துட்டு போங்க. இந்த அளவுக்கு இந்த தடவை எக்ஸாமில் கொஷின்ஸ் வராதுன்றது நம்பிக்கையாக இருந்தாலுமே, சப்போஸ் வந்துருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அகைன் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.